இந்த மாதத்தின் கடைசி வாரத்திற்குள்ளாக நீர் எங்களை கொண்டு வந்த கிருபைகளுக்காக நன்றி. தேவனே, இந்த வருஷத்தின் 4வது மாதத்தையும் நாங்கள் கடந்து வரும்படியாக எங்கள் வாழ்க்கையிலே நீர் பாராட்டினே எண்ணில்லா நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்படியாக இந்த பூமியிலே நாங்கள் ஜீவனோடு இருப்பது எங்கள் சுய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபையே என்று நாங்கள் இந்த காலவெளியிலே பாடினோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே வந்து நிற்கும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்த ஜனங்களை நீர் வெறுமையாய் கடந்து போக விடாதபடிக்கு அவர்களை போஷித்து உம்முடைய வார்த்தையினாலும் அவர்கள் சரீரங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பலனை நீர் வெளிப்படுத்தினீர். அவண்ணமாக இந்த காலவேளையிலே உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வந்து உம்மை ஆராதித்து கொண்டிருக்கும் எங்கள் மத்தியிலே இரக்கம் பாராட்டும். பாவியாகி எனக்கும் ஆண்டவரே உமது பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே இவ்விடத்திலே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே தேவனே துதிக்கும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நல்ல பாக்கியமுள்ள வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அபாத்திரனாகிய என்னை உம்முடைய கல்வாரின் சிலுவையின் இரத்தத்தினால் சுத்திகரித்தருளும். எனக்கும் எங்களுக்கும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தாரும். நீர் ஒருவரே மகிமைப்பட்டருளும். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னத்தை தாரும். ஆண்டவரே, சரீரத்திலே அசதிகள், சோர்வுகள், தூக்க மயக்கங்கள், மந்தமான செவிகள் எல்லாவற்றையும் கொண்டு வருகிற சத்துருக்களின் கிரியைகளை முது வார்த்தையானது எங்கள் செவிகளுக்குள்ளாய் கடந்து சென்று தேவனே நீர் எங்களை தெரிந்து கொண்ட உம்முடைய நோக்கமும் சித்தத்தின்படியாக நாங்கள் கடந்து போகாதபடிக்கு எங்களை மந்த நிலைமையில் கொண்டு போகப்படுகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். தாயின் கருவிலே எங்களை தெரிந்து கொண்டோம் என்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக பார்க்கிறோம். உமது தெரிந்து கொள்ளுதலும் எங்கள் வாழ்க்கை முடிவும் உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று விளங்கும்படியாய் இந்த வேளையில் ஒரு விசையாய் நீர் கடந்து வாரும். நீர் மகிமைப்படும். உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். நாம் வாசிக்கப்பட்டதான வேத பகுதிக்கு நாம் வேதத்தை திருப்புவோம். 1 யோவான் முதல் நிருபம் 5வது வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார். தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எழுதின நிருபங்களிலே நாம் பார்க்கிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. முதலாவது வசனத்தை பார்க்கிறோம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். சீஷன் யோவானானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே இவ்விதமாக அவர் சாட்சியாக இந்த நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு ஆழமான ஒரு சாட்சியாக அவர் தன் கண்களினாலே பார்த்ததும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இங்கே யோவான் இயேசு கிறிஸ்துவை எவ்வண்ணமாக அவர் அனுபவித்தார், எவ்விதமாக அவரை கண்டு அவரை விசுவாசித்தார் என்கிறதை குறித்து சாட்சியாக
அந்த ஜீவன் வெளிப்பட்டது. 2வது வசனம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த காலவேளையிலே யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்விதமாக சாட்சி கொடுக்கிற ஒரு நிருபத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்றும், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எவ்வளவு அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த இந்த சீஷன் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சாட்சியோடு இங்கு தேவனை அறிவிக்கிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த அனுபவம் நமக்கு இல்லாமல் இருந்தாலும் நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தோமாவை குறித்து சொல்லும் பொழுது, நீ என்னை கண்டு விசுவாசித்தாய், ஆனால் காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ இந்த யோவான் சொல்லப்பட்டதான இயேசு கிறிஸ்துவை அனுபவித்ததான இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆனால் இந்த அனுபவத்திற்கு இன்னும் மேலான ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர், கண்ணால் பார்த்தவர், தொட்டு இருக்கிறார், மார்பிலை சாய்ந்திருக்கிறார். ஆகையினாலே அவர் இவ்விதமாக சாட்சி கொடுக்கிறார். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து என்று எழுதுகிறார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இதை காட்டிலும் ஒரு மேன்மையான காரியத்தை கொடுத்திருக்கிறார். கண்டு விசுவாசித்தவனை காட்டிலும் காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று. ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவானாக நாம் இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தின் பாதையிலே இந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஓட்டம் நமக்கு உண்டா? அதை தான் இந்த காலவேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். காணாமல் விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அமைதியாக இருக்கிறீங்களே. அப்போ காணாமல் விசுவாசிக்கிறோம், ஆனால் இயேசுவை உணராதவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. இயேசுவை உணர்ந்தவர்களாக நாம் விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அநேகருடைய வாழ்க்கையிலே அநேகர் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்திற்கு தேவன் எனக்கு பதில் கொடுத்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். என் வியாதியின் நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், தேவன் என்னை தொட்டு சுகமாக்கினதை என் சரீரத்திலே நான் உணர்ந்திருக்கிறேன். என் கஷ்டத்தின் வேளையிலே தேவனை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். இதை எல்லாரும் நாம் சொல்ல முடியும். தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டவர்கள், விடுதலையை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த சாட்சியை நம்மளால் பகர முடியும் இல்லைங்களா? யாருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்யவில்லை? தேவனை நோக்கி நாம் எந்த விதமான பலவீனங்களோடு, எந்த கஷ்டங்களோடு நாம் தேவ சமூகத்தில் வந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்திலே நம்மை தொட்டு தன்னை வெளிப்படுத்தும்படியாக, தன்னை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக, நாம் அவரிலே பலப்படும்படி, இன்னும் மேல்மேலும் அவரை கிட்டி நெருங்கி சேரும்படியாக நமக்கு செய்யப்படுகிறது தான் அற்புதம், அடையாளம். அற்புதத்தை கண்டு நான் விசுவாசித்து என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடுவேன்னா அது முடியாது. ஒரு நோயிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டேன், அதனால் ரட்சிக்கப்பட்டேன் என்றால் அது பூரணப்படாது. ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே நான் தேவனை நோக்கி வந்தேன், எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல இறங்கி உதவி செய்தார், அதுதான் முழுமையான ரட்சிப்பா என்றால் கிடையாது. அதுதான் தேவனை அறிகிற அறிவை நீ அடையும்படியாய் தேவன் உனக்கு முதலாவதாக கொடுக்கப்படுகிற வழி. அவரை தேடும்படியாக, அவரை மேலும் மேலுமாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக, அவர் இன்னார் என்பதை நாம் ருசி பார்க்கும்படியாக அவர் செய்கிறதான காரியம்.
அது ரட்சிப்பாக இருக்காது. அதுவே தேவனை அறிந்து கொண்ட முழுமையமாக இருக்காது. அது முதலாவதாக நாம் அறிந்து கொள்ளும்படியான வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லும்படியான அடையாளம். அருமையானவர்களே, அப்பொழுது முழுமையான காரியத்தை நாம் அடைய வேண்டுமானால் இந்த விசுவாச பாதையிலே, இந்த தேவனை நாம் அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டுமானால் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே பார்க்கிறோம், யோவான் இப்படியாக அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார். அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன், இன்றைக்கு எல்லாருமே நாம் சபைக்குள்ளாக வந்திருக்கிறோன்னா ஆண்டவர் ஒவ்வொரு விதமான தொடுதலின் மூலமாக நாம் ஆண்டவரை சந்தித்திருப்போம். ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளின் மூலமாக நாம் தேவன் சமூகத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டவர்களாக தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருப்போம். ஆனால் அவ்வண்ணமாக நாம் அதோடு நின்று தேவனை நாம் ஒரு பாரம்பரியமாக பின்பற்றுகிற காரியமாக நம் வாழ்க்கை இருந்துடக்கூடாது. தேவன் அதற்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் அதற்காக நாம் இப்போ பார்த்தீங்கன்னா அநேகர் இந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்போம். நானெல்லாம் தேவனை அறியாத ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்திலிருந்து வந்தவன். அப்போ தேவனை தேடுகிற காரியமானது விக்கிரக ஆராதனை மக்களுக்கு என்ன, அதில் அவங்க எவ்விதமாக தேடுவாங்க? ஒரு பாரம்பரியமாக தேடுவாங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் அவங்க தெய்வங்களை அங்கே போயிட்டு வர்றது ஒரு பழக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. அந்த கிழமை வந்துட்டா உடனே அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துடும். அவங்க வீட்டு வாசலை சுத்தம் பண்ணுறதும் அவர்களை தங்களை சுத்திகரித்து கொண்டு போய் வருவதுமான காரியம் இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கு மேலே அவங்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை குறித்ததான காரியங்களை குறித்து கேட்டிங்கன்னா இதில் என்ன இருக்குது? ஒன்றும் தெரியாது. ஆனால் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் அவ்விதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கவில்லை. தேவ சமூகத்திலே நாம் எதற்காக வருகிறோம்? தேவன் அண்டையில் இன்னும் கிட்டி நெருங்கி சேரும்படியாக. தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து, நான் உனக்கு இருக்கிறேன், உன்னை நான் காண்கிற தேவன் என்பதற்காக ஒரு அடையாளத்தை செய்து, ஒரு அற்புதத்தை செய்து, ஒரு விடுதலையை கொடுத்து தேவாலயத்தில் கொண்டு வந்தார். ஆனால் அதோடு நாம் நின்று போகிறதற்காக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக, நாம் மேலும் மேலும் அவருக்குள்ளாக பலப்படும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ஒரே நிலைப்பாடோடு வந்து போகிறதுனால என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு அநேகருடைய விசுவாசமானது அப்படிப்பட்ட நிலையோடு இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை பார்க்க முடியாது. அந்த சொந்த பந்த ஜனங்கள் மத்தியிலே அந்த ரட்சிப்பினுடைய சுவிசேஷம் கடந்து போகாமல் இருக்கிறதை பார்ப்போம். வருவார்கள், உட்காருவாங்க, அட்டனன்ஸ் போடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. சபையில் ஏதாகிலும் ஒரு பொறுப்பை கொடுத்தா அது ஒரு சந்தோஷம், அது ஒரு ஊழியமாக எண்ணி விடுவார்கள். அப்படி அல்ல. ஒவ்வொருவரும் தேவன் உன்னை தெரிந்து கொண்ட அந்த நாள் முதற்கொண்டு, உங்களை தேவன் விடுவித்த அந்த நாள் முதற்கொண்டு தேவ சமூகத்திலே தேவனோடு ஒரு ஐக்கியமாக கூடிய ஒரு வாழ்க்கை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். தேவ ஆலயத்தில் வந்தால், தேவனுடைய சத்தியத்தை கேட்டால் உடனடியாக தேவ சமூகத்தை போய் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிற ஒரு இருதயம் இருக்க வேண்டும். தேவனை அறியாத காலத்திலே வாழ்ந்திருந்தேன், தேவனை அறிந்து கொண்டேன், தேவனுடைய சமூகத்தில் வந்த வார்த்தை கேட்டேன், ஆண்டவருடைய வசனம் உடைச்சது, மனம் திரும்புதல் எப்படி என்று தேவ சமூகத்தில் அறிந்து கொண்டேன். ஊழியக்காரரிடத்தில் போனேன், தேவனுடைய வார்த்தை என்னை இப்பண்ணமாக என்னை உடைத்தது என்று சொன்னேன். பாவத்தை அறிக்கையிடு என்றார்கள், அறிக்கையிட்டேன். ஜெபம் பண்ணேன், பாவங்களை அறிக்கையிட்டேன். விடுதலையை ருசி பார்க்கும்படியாக தேவ சமூகத்தில் மன்றாடினேன். ஒரு நாளில் கிடைச்சிடாது. பல வருடமாக நம்ம இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தின் பாவங்களுக்கு அடிமைத்தனத்தில் வாழ்ந்திருப்போம். ஆனால் விடுதலை மட்டும் அந்த சமயத்திலே வந்துடும் நினைப்போம். பாவத்தில் பல வருஷமாக கூடாரம் போட்டு தங்கியிருப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் வந்தால் உடனடியாக ஒரே சன பொழுதில் விடுதலை வந்துடணும்னு நினைப்போம். அது நம்முடைய சுபாவம். ஆனால்
தேவன் நம்மை உண்மையாகவே தொட்டார் என்றால் முதலாவதாக நம்மை நாமே வெறுக்கக்கூடியவர்களாக இருப்போம். தேவனுடைய வசனம் நம்ம இருதயத்தில் உண்மையாக கிரியை செய்யுமானால் உன்னை நீ கண்ணாடியில் பார்க்கிறது போல பார்க்கலாம். உன்னுடைய இருதயத்தின் உண்மையான நிலைமையை இன்னொரு மனுஷன் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தேவ வசனம் ஆனது உனக்குள்ளாக சரியான முறையில் உன் செவிதனிலே போய் உன் இருதயத்தில் அமருமானால் உன் நிலைமையை நீ கண்டிப்பாக உணர முடியும். உணர்ந்த உன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் சும்மா விட மாட்டார். தேவ சமூகத்தை நாடும்படியாக, முழங்கால் படியிடும்படியாக, தேவனோடு நீ பேசும்படியாக, உன் பாவங்களுக்காக கண்ணீர் வடிக்கும்படியாக அந்த ஒரு உறவை நீ நாடி தேடி ஓடுவாய். இதுதான் ஆண்டவரிடத்தில் முதலாவதாக தேவனிடத்தில் கிட்டி நெருங்கி சேர்கிற காரியம். இந்த ஜீவ ஊற்று உனக்குள்ளாக இருக்குமானால் அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக உன்னுடைய அனுபவத்தின் ரீதியாக உன் குடும்பத்தை நடத்த நீ வகை பார்ப்பாய். உன் குடும்பத்தை அந்த ஒரு ஆவிக்குரிய நிலைமைக்கு கொண்டு வர முயற்சிப்பா. ஆனால் அது சாதாரண காரியம் அல்ல. ஒருவேளை ஒரு ஆவிக்குரிய சகோதரனாக இருந்தால் தன் துணைவியாரை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நடத்துவது ஒரு லெகுவான காரியம் அல்ல. ஒரு மனைவியை தன்னுடைய ஆண்டவரை வாஞ்சிக்கிறபடி ஆண்டவருடைய காரியங்களை ஒரு சகோதரன் அதிகமான வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிறார் என்றால் அந்த வாஞ்சைக்குள்ளாக தன் சொந்த மனைவியை நடத்துவது அவ்வளவு லெகுவான காரியம் அல்ல. அவ்வளவு சீக்கிரம் அவர்களை ஆதாயப்படுத்திட முடியாது. அதே போல ஒரு சகோதரி ஆழமாக தேவனை அறிந்து கொண்டார்களானால் ஒரு தன் குடும்பத்தில் குடும்பத்தினுடைய அதாவது தன்னுடைய லைஃப் பார்ட்னர் கணவரை அவ்வளோ சீக்கிரம் ஆதாயப்படுத்த முடியாது. தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். எப்படி ஒரு பிள்ளை பெறுதல் ஒரு ஸ்திரியானவளுக்கு காத்திருக்கிறாங்களோ அதே போல ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறதுக்கு கூட எத்தனை மாதம்? 9 அல்லது 10, குறைன்னா ஒரு 8 இல்லையா? குறை பிரசவம்னா 8. அப்போ 8 மாதமோ 9 மாதமோ 10 மாதமோ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒரு ஆத்துமாவை பெற்றெடுக்கணும்னா நம்ம உடனே போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், அவர் செஞ்சிடணும்னு எதிர்பார்ப்போம். ஆண்டவர் இடத்துல என்ன செய்வோம்? நாம் எவ்வளவு காலம் ஜெபிச்சுன்னு இருக்கிறோம், இன்னும் விடுதலையே காணுமே, இன்னும் விடுதலையே வரலையே, உடனே சோர்ந்து போயிடுவோம். இல்லை, ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை. அவர் ஏற்ற வேளங்களிலே ஏற்ற காலத்திலே அந்த ஆத்மாவை விடுதலையாக்கி தருவார். அருமையானவர்களே, இந்த காரியத்தை ஏன் இந்த கால வேளையிலே யோவான் சொல்கிறாரு, அவருடைய சாட்சியை சொல்கிறாரு, அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்றைக்கு தேவனை அறிந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பேற்பட்டதான ஒரு சாட்சியை கொண்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சாட்சியிலே ஜீவன் இருக்கிறதா? ஜீவன் தான் ஜீவனை பிறப்பிக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய சாட்சியிலே மாயமான வாழ்க்கை இருக்குமானால், நம்முடைய சாட்சியிலே அங்கே ஜீவன் இல்லாத இருக்குமானால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சிலர் சாட்சி சொன்னால் என்ன சாட்சி சொல்ல முடியும்? எப்போ ஆண்டவர் சந்தித்தாரோ, எப்போ விடுதலை ஆக்கினாரோ அந்த இடத்தோடு சொல்லிவிட்டு, இவ்விதமாக ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார், இவ்விதமாக இந்த பயங்கரமான நிலைமையிலேருந்து விடுதலையாகி வந்தோம், இவ்வளோ தான் சொல்ல முடியும். சரி, எப்போ சொல்கிறாரு? ரட்சிக்கப்பட்ட அந்த வருஷத்தில். சரி, அவர் இன்னும் 20 வருஷம் ஆச்சு, சொன்னால் திரும்பி அதே இடத்த தான் சொல்லுவார். சரி, 30 வருஷம் ஆச்சு, அதே இடத்துல தான் சொல்லுவார். மரணம் நம்மை இந்த பூமியிலிருந்து எடுத்து கொண்டு போகும் வரையிலும் அதே சாட்சியை சொல்லி கொண்டிருந்தா அப்போ உன் தேவன் எங்கே? இடைப்பட்ட காலங்களில் தேவனோடு நீ உறவாடவில்லையா? உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்காக தேவனை நீ சந்திக்கவில்லையா? ஆண்டவர் உனக்கு இறங்கி பதில் கொடுக்கவில்லையா? தொடர்பு அவ்வளோதான். அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகி போச்சுன்னா அவ்வளோதான், அப்படியே நின்றுடும், தேங்கிடும். அப்படி அல்ல. சீஷர்களுடைய சாட்சியெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் அநேகர் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த சீஷர்களுடைய செய்திகளை கேட்போம். பேதுருவை எடுத்துக்கொண்டீங்கன்னா
பேதுரு மறுதளித்த காரியத்தெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே வருவோம். பாரு, கூடவே இருந்தார், மறுதளிச்சார், அதுக்கப்புறம் மனம் கசந்து அழுதார், திரும்பி என்ன செஞ்சாங்க, மீன் பிடிக்க போவோம் வாங்கன்னு போயிடுவார். உயிர்த்தெழுதலை குறித்த சம்பவமெல்லாம் தெரியும். ஆனாலும் என்ன செய்கிறாரு, திரும்பி பழைய வாழ்க்கைக்கு போயிடுவார், திரும்பி அவரை தொடுவார். ஆனால் இதெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா? தோமாவை பாருங்க, அவர் என்ன செய்வார், உயிர்த்தெழுதலே நம்ப மாட்டார். உன் விழாவில் என் விரலை விட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன்னுவார். இந்த பலவீனங்களை குறித்து சாட்சி சொல்லுவோம். ஆனால் எல்லா சாட்சியம் பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் ஆரம்ப கட்டம் பலவீனமாக இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையை பாருங்கள், ஆரம்ப பிகினிங் நல்லா இருக்கும், 10-20 வருஷம் போச்சுன்னா அப்படியே டல்லாக இருக்கும். அவங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், சீஷருடைய வாழ்க்கை பிகினிங்கில் தான் பலவீனமாக இருக்கும். ஒரு தோமா கேரளா தமிழ்நாட்டுக்கு வந்தபோது இன்றைக்கு இந்த 2 மாநிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மாநிலமாக இருக்கிறது. வட மாநிலத்திலலாம் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல். இந்தியாவே பல மாநிலங்களெல்லாம் அங்கே பயங்கரமான வேதனையினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் இங்கே அந்த வேதனையை ஒரு சகோதரனாக்கிலும் ஒரு சகோதரி ஆக்கிலும் அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. காரணம் என்ன, தேவன் தம்முடைய சீஷனை அனுப்பி ஊழியம் நடப்பிக்கப்பட்ட இந்த 2 மாநிலங்களை பார்க்க ஏதோ ஒரு விதமான ஆசீர்வாதங்கள் அல்ல, தேவன் தம்முடைய தாசனை இங்கே அனுப்பி இந்த இடத்துல அவருடைய வார்த்தைகளை கொடுக்கப்பட்டு ஜீவன் இந்த இடத்துல பிரிந்ததுனால இன்றைக்கு அந்த அனுகிரகம், அந்த கிருபையினாலே இந்த பகுதியிலே நாம் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ளாக இருக்கிறோம். அவங்க வாழ்க்கையெல்லாம் முடிவு சம்பூர்ணமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து வந்திருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு 10-15 வருடங்கள் அல்லது 20 வருடங்கள் தேவனை அறிந்து கொண்ட பின்பு நம்முடைய குடும்பங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது, தடுமாறி கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளைங்களா ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் சகோதரி அல்லது திருமணமான பின்பு அந்த குழந்தை கொண்ட பருவத்திலே அருமையாக ஊழியம் செஞ்சிடலாம். ஒரு குழந்தையாக இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு குழந்தையாக இருக்கும்போது ஊழியம் செய்யலாம். ஏன்னா பிள்ளைங்க சொல்கிறத கேட்கும், நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க, நமக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, சாட்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், சாட்சி பார்க்கறலாம், ஊழியம் பண்ணிடலாம். ஆனால் அது வாலிப பருவம் வரும்பொழுது அவங்களுடைய அங்கே அந்த கிரியைகளெல்லாம் பார்க்கும்போது நம்ம சாட்சி சொல்ல தயங்குவோம், வார்த்தையை சொல்ல தயங்குவோம், செய்து கொடுக்க அப்படியே குமுறும். ஏன், என்ன என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, என் குடும்பத்தில் சரியான முறையில் இல்லை, சூழ்நிலை இல்லை, நான் எப்படி இந்த ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவேன், நான் எப்படி இந்த சாட்சியை பகிருவேன், ஏன் இந்த காரியம், ஏன் இந்த நிலைமை? அருமையானவர்களே, நாம் ஊழியத்தை செய்கிறதை காட்டிலும் இந்த குடும்பத்தை கட்டுகிற காரியத்தில் அதிக கருத்துள்ளவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை குறித்து அதிக கருத்துள்ளவர்களாக நாம் இருக்கணும். கணவன் ஜெபிக்கிறது, முதலாவதாக கணவனும் மனைவிக்குள்ள ஒரு மனப்பாடு, கணவனுடைய ஆவிக்குரிய நிலையை மனைவி விளங்கிக் கொள்ளுதல், மனைவியினுடைய ஆவிக்குரிய நிலைமையை கணவன் ஊக்கப்படுத்துதல். தனக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே பக்குவமில்லாத ஒரு ஸ்திரியை மனைவியாக அடைந்திருந்தால் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமைக்கு தன் மனைவியை கொண்டு வர வேண்டியதே பிரதானமான ஒரு உத்தரவாதம் கணவனுக்கு இருக்குது. அப்படி இருந்தால் தான் இந்த ஊழியத்தை அவர் சரியான முறையில் செய்ய முடியும். அப்போ இருவரும் தேவனை அறிகிற அறிவில் வளரணும். இந்த இருவரும் ஒருமனப்படும் பொழுது அந்த பிள்ளைகள் மேலே இவர்களுக்கு கொண்டிருக்கிறதான அந்த உன்னதமான தேவ பிரசன்னம் அவர்களை பட்சிக்கும். தெய்வ பயம் அந்த குடும்பத்தில் காணப்பட முடியும். பாவம் செய்யணும்னா திகில் வரும், பயம் வரும். ஆனால் இன்றைக்கு எப்படிப்பட்டதான ஒரு நிலைப்பாடு நாம் இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்டதான ஒரு சாட்சியை நாம் சொல்ல போகிறோம்? அருமையானவர்களே, அப்படியாக இந்த நிலைப்பாடிலே அந்த பிள்ளைகள் தெய்வ பயத்தோடு வளர முடியும். இன்னும் வாலிப வயசு ஆயிடுச்சுன்னா என் பசங்களுக்கு வாலிப வயசு, இப்போ +2 முடிச்சுட்டு அவன் காலேஜுக்கு போகிறான். அவனுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், சிறு பிள்ளைகளிலிருந்து அந்த கீழ்ப்படிதல், சிறு பிள்ளைகளில் இருக்கக்கூடிய அவனுடைய பிஹேவியர் எல்லாம் மாறி போகுது. இரவு கூட அவனுக்கு ஆலோசனை சொன்னேன், தேவனை தேடு, எங்களை யாரையும் நம்பாத, ஆண்டவரை பற்றிக்கோ. என்னாச்சு?
அவனுடைய சூழ்நிலை என்ன? அவன் வாலிப ஒரு சகவாசத்தில் அவனை சுற்றில இருக்கிற வாலிப பசங்களுக்கு எல்லாருக்கும் ஐஃபோன். எப்படி ஒரு வாலிப தம்பி இங்கே நம்ம ஒரு பையன் இருக்கான்னு வச்சுங்க, என் பையன் அவனோட ஒரு செட் இருப்பாங்க இல்லையா வாலிப டீமு, அவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபோன், ஐஃபோன். அவனுக்கு யோசிக்கிறான், எல்லாரும் ஐஃபோன் வச்சுன்னுக்கிறாங்க, எனக்கு மட்டும் எப்போ பாரு இவர் வாங்கி கொடுக்குற. ஃபஸ்ட்டெல்லாம் என்ன சொல்லுவோம், தம்பி எந்த ஒரு பொருள் ஆனாலும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அதை வாங்கும்படி நமக்கு பலன் தருவான்னு கீழ்ப்படிஞ்சாங்க. உடனே அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, பொருளை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ வாலிப வயசு ஆகிப்போச்சு, பார்க்குறான், பசங்கள்லாம் பார்க்குறாங்க, நினச்ச நேரத்தில் அவங்க அப்பா அம்மாண்ட போய் கேட்குறாங்க, ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாங்க. உடனே கேட்குறான், பைக்கை வாங்கி கொடுக்குறாங்க. உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த கேட்குற பிஸ்னஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, சும்மா முட்டி போட்டோமா கேட்கமா அதெல்லாம் அது உங்கள் காலம், நான் கேட்டதை எனக்கு வாங்கி கொடுக்கணும். இப்போ என்ன கிரியேட் பண்ணுறாங்க, பிடிவாதம் பண்ணால் பெற்றுக்கொள்ளலாம், பிடிவாதம் பண்ணால் பெற்றுக்கொள்ளலாம், அடம் பிடிச்சா பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட சிந்தையோடு பெற்றோர்கள் மத்தியில் ஒரு முயற்சித்தல். என்னுடைய பையனை பார்ப்பேன், அவன் பேசக்கூடிய வகையை பார்ப்பேன், அவனுக்குள்ளாக இருக்கிற எண்ணத்தை கிரியைகளை பார்ப்பேன், கூப்பிடுவேன். வெளியே இருக்கக்கூடிய சுபாவங்களை உள்ளே ட்ரை பண்ணக்கூடாது. நான் உனக்கு சபையை காண்பிக்க மாட்டேன், டேய் சபையை பாடுறா காமிக்க மாட்டேன், சொந்த பந்த ஜனங்களை காமிக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய சொந்த பந்த என் சகோதர சகோதரிகளெல்லாம் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையில் இருக்கிறவங்க, தேவனை அறியாதவர்கள் ஒரு பக்கம், ஐஸ்வர்யத்தினால் நிரம்பினவங்க ஒரு பக்கம். அவங்க நினச்ச நேரத்தில் அவங்க பசங்களுக்கு பைக்கு கார் எல்லாம் வாங்கி கொடுத்து உலாவை செய்கிறவங்க. அதனால் சொல்லுவேன், சொந்தத்தையும் காமிக்க மாட்டேன், சபையும் காண்பிக்க மாட்டேன், நான் அறிந்து கொண்ட இயேசுவை மட்டும்தான் காமிப்பேன். அவரை நீ பின்பற்றினா, தாய் தகப்பன் உபை பண்ணா, தாய் தகப்பனுடைய சுதந்திரம் யாருடையது? யாருடையது? பிள்ளைகளுடையது. நீதிமொழிகள் என்ன சொல்லுது? பெற்றோர்களுடைய சுதந்திரம் பிள்ளைகளுடையது. அப்போ நீ பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த சுதந்திரம் உம்முடையதாகும். இன்னைக்கு உன் கண்ணால் நீ அதை பார்க்காம இருக்கலாம், நீ விசுவாசித்தா காண்பாய். நீ தேவனை நம்பி வந்தால் அந்த சுதந்திரத்தை பார்ப்ப. ஆலோசனை, ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி. இன்றைக்கி ஒரு குடும்பத்தை கட்டுறது அவ்வளோ சாதாரணமான காரியம் அல்ல. அதனால தான் பவுல் என்ன செய்வார், தீமோத்தேயுக்கு எழுதுவார், என்ன சொல்லுவார், நீ உன்னை அந்தேனை பட்டணத்தில் விட்டுட்டு வந்தேன். எதுக்கு விட்டுட்டு வந்தேன் தெரியுமா? அந்தேனை பட்டணத்தில் உன்னை எதுக்காகத்தம்மா விட்டுட்டு வந்தேன்? நீ நாடோறும் மூப்பரை ஏற்படுத்து, உதவிக்காரரை ஏற்படுத்து. சபையில் ஒரு சபை என்றால் அந்த சபையில் தூண் என்ன இருக்குன்ற என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு விசுவாசிகளுடைய உண்மைத்தன்மையான வாழ்க்கை தான் அந்த சபைகளுக்கு ஒவ்வொரு தூணும். ஒரு சபை என்றால் அந்த விசுவாசிகளுடைய உண்மை உள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, இதுதான் அந்த சபையினுடைய பலன். அதனால தான் பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு, நீ நாடோறும் சென்று அங்கே சபைகளிலே மூப்பரை ஏற்படுத்து, உதவிக்காரரை ஏற்படுத்து, எல்லாரும் மூப்பராயிடும். இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பலிபீடத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அதிகமான போட்டா போட்டி வந்துடுது இல்லைங்களா? என்ன எனக்கு பிரசங்கம் தரலையே, என்ன எனக்கு பயன்படுத்தப்படலையே அப்படின்னு நிறைய சபைகளில் இன்றைக்கி ஒரே கலவரம். ஆனால் வேதம் அடையாளம் காண்பிச்சு கொடுக்குற காரியம் என்ன? ஒருவன் மூப்பனாக இருக்கணும்னா வேதத்தை போய் படித்து பாருங்கள். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் ஒருவன் மூப்பனாக இருக்கணும்னா அவன் மனைவி எவ்வண்ணமாக இருக்க வேண்டும், அவன் பிள்ளைகள் எவ்வண்ணமாக இருக்க வேண்டும் என்று பல ஒழுங்குகள் கற்றுத்தரப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனையே நீ மூப்பனாக ஏற்படுத்து அப்படின்னு. ஒருவன் ஊழியருக்கு உதவிக்காரராக இருக்க வேண்டுமானால் அந்த உதவிக்காரனுடைய மனைவி ஃபஸ்ட், அந்த உதவிக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? ஒரே மனைவி உடையவனாக இருக்கணும். மூப்பன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? ஒரே மனைவி உடையவனாக இருக்கணும், உண்மை உள்ளவனாக இருக்கணும். அவனுடைய குடும்பத்தில் அவன் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும், சபையில் ஒரு முன்மாதிரி கொண்டவர்களாக இருக்கணும். இவ்வளவு பரிசுத்தம் நிறைந்த இந்த தேவ ஆலயம், தேவ சபை,
ஏன் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதி கொடுத்தார்? தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிரசன்னத்தை சபையார் அனுபவிக்க வேண்டுமானால் இத்தனை விதமான தெய்வ பயம் கொண்ட ஒரு கூடுகை இருக்க வேண்டும். தேவனுடைய கூடுகை எப்படிப்பட்டது? தேவ ஆவியானவர் அனுபவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் தான் நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது, ஒரு செத்த ஈ பரிமள தைலத்தை என்னவா செய்கிறது? நாரி போக செய்கிறது. ஒரு மனிதனுடைய உண்மையற்ற காரியங்கள், மறைக்கப்படுகிற பாவங்கள் ஒரு சபைக்கு தேவன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களை அங்கே இடரளவு தடைக்கலமாக மாறி போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான சகோதரனே சகோதரி, தேவாலயத்தில் நாம் கூடி வருவதற்கு முன்பாக, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு முன்பாக, ஒரு விசை தேவ சமூகத்தில் தேவாலயத்திற்கு நாம் செல்வதற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபித்துட்டு வருவீர்களானால் தேவ பிரசன்னத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆண்டவரே, குடும்பத்தோடு இன்றைக்கு தேவாலயத்திற்கு நாங்கள் கடந்து போகிறோம். என் நிமித்தமா, என் மனைவி நிமித்தமா, என் பிள்ளைகள் நிமித்தமாக சபையிலே நீ கொண்டு வரப்படுகிற ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. எங்களுடைய மாயமானமான பக்தி, என்னுடைய மாயமானமான பக்தி, என்னுடைய மனைவியினுடைய பக்தி குறைவுகள், என் பிள்ளைகளுடைய மாயமானமான காரியங்கள் தேவ பிரசன்னத்திற்கு இங்கே இடரல் உண்டாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஒரு விசையாக என்னை கழுவும் ஆண்டவரே, ஒரு விசையாக என்னை குடும்பத்தோடு சுத்திகரித்தரலும். எங்களுக்கு இறங்கும், என்னோட பேசும், என் மனைவியோட பேசும், என் பிள்ளைகளோட பேசும். எத்தனை பேர் ஜெபித்துட்டு நாம் வரோம்? டைம் ஆயிடுச்சுன்னு காலையில் பைபிளே வாசிக்க முடியாமல் எத்தனை பேர் ஓடி வந்திருப்பீங்க? ஜெபிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லைன்னு எத்தனை பேர் ஓடி வந்துக்கிறீங்களே எங்களுக்கு தெரியாது. நான் விக்கிரத்தை வணங்க வரலை, இங்கே ஜீவனுள்ள தேவனை வணங்க வந்திருக்கிறோம். அவர் நம்மை காண்கிற தேவன். உன்னுடைய உட்காருதலையும் எழுந்திருத்திலையும் நடக்கிறதுலையும் தூங்கும் பொழுதும் எழுந்திருக்கும் போது எல்லாவற்றையும் பார்க்கிறவர். நீ என்ன வாஞ்சியோடு வந்திருக்கிறாய் என்பது அவருக்கு தெரியும். எந்த தாகத்தோடு வந்திருக்கிறாய் என்பது தெரியும். ஒருவேளை ஃபாஸ்ட் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு அவர் என்ன விசாரிக்க வந்துடுவார் என்பதற்காக வருமோ? தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம் குடும்பத்தில் முழு விடுதலையை நாம் அனுபவிக்க வேண்டுமானால், இங்கே யோவான் சொல்கிறாரு, அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். அந்த ஜீவனை, எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் என் மகன் ஒரு தவறு செஞ்சால் என் முழங்கால்கள் துடிக்கும். ஏன் தெரியுமா? என் மகனுக்கு நான் வெளிப்படுத்தணும். இந்த சபையில் 50 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணுறதை காட்டிலும் ஜீவனுள்ள தேவனை என் மகனுக்கு நான் அறிவிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். அப்படி இல்லாவிட்டால் நான் எவ்வளவு இடங்களில் நான் போய் பிரசங்கித்தாலும் அந்த பிரசங்கம் ஒன்றுமில்லை. முதலாவதாக என்னுடைய வைராகியம், என் தேவன் பேரில் இருக்கிற வைராகியம், என் பிள்ளையை பட்சிக்கணும். அருமையானவர்களே, நாம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தோம். ஆரம்பத்தில் நம்ம வைராகியம் அப்படி தான் இருந்தது. நாளடைவில் சூழ்நிலைகளை பார்த்து, எல்லாம் சராசரியான ஒரு சூழ்நிலையா அதோட பழக, கொரோனா வரும் பொழுது முதலமைச்சர் எடப்பாடியாக இருந்தார் தமிழ்நாட்டில். அவர் சொன்னார், கொரோனாவோட பழகுங்கோ. ஏன்னா விடுதலை கிடையாது, விடுதலைக்குரிய வழி அவங்களால அறிவிக்க முடியல. அதனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கொரோனாவோட பழகிக்கணும். அதனால் பாவத்திலிருந்து விடுதலையை வெளிப்படுத்த வாங்கி கொள்ள தெரியாத சூழ்நிலை நமக்குள்ளே வரும்பொழுது, நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம என்னுடைய எத்தனை நிதானத்தில் வந்துடுறோம் தெரியுங்களா? இந்த காலத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த காலத்தில் எல்லா பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறாங்க. நாம் என்ன செய்கிறது? அப்படியா? இந்த காலத்தில் பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க. இன்னும் வருங்காலத்தில் மோசமாக போவாங்க. ஆனால் உன் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வல்லமை மிக்க தேவன். அவர் தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லலாம் இல்லையா சாட்சி? என் தேவன் ஜீவனுள்ளவர், என் ஜெபத்தை கேட்கிறவர், எனக்கு தரிசனங்களை கொடுத்தவர், எனக்கு விடுதலை கொடுத்தவர், என் ஆபத்தை எனக்கு அறிவித்தவர், இந்த நாள் வரையிலும் ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் அவர் கிருபை என்று சொல்லும் பொழுது, இத்தகைய விசுவாசமுள்ள அந்த வார்த்தையானது உன்னுடைய முழங்கால்களிலே ஏன் உன் குடும்பத்தை பலப்படுத்த முடியல, உன் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்த முடியல, வருங்கால சந்ததிக்கு தேவனை அறிகிற அறிவை நம்மளால் ஏன் கொடுக்க முடியல? அருமையானவர்களே, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் ஒரு சபைக்கு மட்டும் உத்தரவாதம் இல்லை,
வாலிப பிள்ளைகளையும் வாலிபர்களையும் குறித்து அதிக உத்தரவாதம் தேவனை அறிந்து கொண்ட பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சாலும் சரிங்க, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. இன்றைக்கி எல்லாம் ஈஸியாக என்ன எடுத்து தெரியுமா? சபையில் போட்டா போட்டியில் எதில் தெரியுமா போகுது? நல்ல படிப்பை கொடுக்கும்படி. நல்ல படிப்பை கொடுத்துட்டா குடும்பத்தை சரியான லெவலில் கட்டிட்டோன்னு அர்த்தம். நல்லா படித்து மார்க் எடுத்து பிள்ளைகளை நம்ம சபையில் முன் நிறுத்திட்டோம்னா பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்துட்டோம் அப்படின்னு ஒரு நமக்குள்ளவே குடும்பங்களுக்குள்ளவே. ஏன் அந்த குடும்பத்துக்குள்ளே வருது தெரியுமா? குடும்பமும் யோசிக்கிறது காரியம். இந்த குடும்பத்தில் இப்படி வந்துட்டாங்க, உடனே அந்த குடும்பத்தில் அப்படி. ஆனால் ஆண்டவரை நோக்கி பயணம் செய்கிற எந்த ஒரு குடும்பத்திலையும் இன்னொரு குடும்பத்தை காமிக்க வேண்டியதில்லை. சபையில் நல்ல கல்வியை கொடுத்துடணும், நல்ல ஜாப்பை பெற்றுடணும். அது ஒரு சாட்சி. நம்ம வாலிப பிள்ளைங்கள்லாம் என்ன சாட்சி சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு இருந்தேன், 10th பாஸ் பண்ணேன். ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு இருந்தேன், +2 பாஸ் பண்ணேன். ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை நான் சபையில் எல்லாம் பாட்டு பாடுவேன், எல்லாம் பங்கு பெறுவேன், டிகிரி பாஸ் பண்ணேன். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் நல்லா கீழ்ப்பஞ்சேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தார். இவ்வளோ தான் சாட்சி. இது தேசத்தை அசைக்குமா? சரியான போராட்டம் வந்தால் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் போயிடும். அந்த ஜீவன் அதை குறித்து சாட்சி கொடுத்து, அந்த ஜீவனை நாங்கள் கண்டு, எந்த ஜீவனை கண்டு? அந்த ஜீவனை நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த ஜீவனை நம் பிள்ளைகளுக்கு காண்பிக்கணும். அந்த ஜீவனை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். நான் வணங்குகிற தெய்வம் ஜீவனுள்ள தேவன். நம் பிள்ளைகள் எதை கொண்டு அதை அறிக்கை செய்ய முடியும்? எதை கொண்டு அறிக்கை செய்ய முடியும்? நீங்கள் சந்தித்த விதத்தை உன் பிள்ளைகள் உங்களை காட்டின ஆழமாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா? நாமும் நிறைய பேர் தேவனை அறியாத நிலைமையிலிருந்து தேவனை அறிந்து கொண்டோம். பல விதமான கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தார். இதை நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க சொல்ல முடியுமா? ஒரு சாட்சி சொல்லுங்க. ஏன்னா நம்ம அனுபவத்தை பிள்ளைகளுக்கு ஆழமான முறையில் கற்றுத்தர விரும்பலை. அவர்கள் இந்த தேவனை ருசி பார்க்கும்படியான அளவுக்குள்ளாக கொண்டு போக முடியல. ஏன்னா அது சபை பார்த்துக்கும். நம்ம இடத்துல இருக்கிற கிரியை தான் நம்ம பிள்ளைகளே இருக்கும். அவரை நம்ம மறந்தா, அவரை தேடுகிறதுல சோர்ந்து போனால், அவரை பின்பற்றுகிறதின் ஆழத்தை நம்ம ருசி பாராத இருந்தால் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை குட்டையாக மாறிடும். ஓட்டமில்லாத தண்ணி இல்லாத ஒரே இடத்துல குட்டையாக தண்ணி நின்னா என்னவாயிடும்? நாற்றம் அடிச்சிடும், பூச்சி வந்துடும், துர்நாற்றம். பெற்றோர்களாகிய நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நீரூற்றா இருந்தால் நம் பிள்ளைகள் அந்த கலங்கள் இல்லாத அந்த நீரூற்றா தண்ணீராக அவங்க இருக்க முடியும். நம்ம தேங்கி போனதை பற்றி நமக்கு தெரியல, ஆனால் பிள்ளைங்க நிலைப்பாடு வரும்போது மாத்திரம்தான் தெரியுது, இல்லைங்களா? அருமையானவர்களே, தேவனை குறித்து இங்கே எவ்வளவாக யோவான் அங்கே கொடுக்கிறார் பாருங்க. அவர் இயேசுவோடு இருந்தார். இந்த அருமையான சாட்சியை ஆண்டவரை குறித்து அங்கே அவர் சொல்லுகிறார். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இதை நம்மளால் சொல்ல முடியுமா? அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லைன்னு சொல்கிறீங்கம்மா, ஆனால் நீங்கள் கோவப்படுறீங்களே. நீங்கள் கோவப்பட்டால் உங்கள் வாயில் கெட்ட வார்த்தை வந்துடுதே. நம்ம பிள்ளைங்க சொல்லணும், நீங்கள் சொல்கிறது உண்மைதாம்மா, அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, ஆனால் நம்மள இருள் இருக்குது இன்னும். ஆமாம்பா, எவ்வளவு வேணும் இருள் இல்லை நீங்கள் சொல்கிற ஆண்டவர் இடத்துல இருக்குப்பா, ஆனால் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா உங்களிடத்துல அந்த இருளை நான் பார்க்குறேன்ப்பா, இல்லையா? இயேசுவை காண்பிக்கிறதான அந்த மன வலிமை, அந்த ஆவிக்குரிய பலன் எதனால் பெற்றுக்கொள்ள முடியும்? காத்திருத்தல். என் மகனை குறித்து என் மனைவி ரொம்ப சோர்ந்து போகும்போது ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன். நீ அவனிடத்தில் வாக்குவாதம் பண்ணால் அவனுடைய வாழ்க்கை மாறாது. அவனிடத்தில் கோபமாக எழும்பி சரியான அடி போட்டினா ஒரு வாரம் உனக்கு கீழ்ப்படிவான், திரும்பி அடுத்த வாரம் திரும்பி அதே நிலைமையில் நிற்பான்.
ஆனால் அவன் வாழ்க்கை முழுவதும் உன் கண்கள் அவனை காணாத நாட்களிலும் கூட, நீ அவனுடைய வாழ்க்கையை காணாமல் பூமியை விட்டு மறைந்தாலும் கூட, உன் தேவனை மகிமைப்படுத்தும்படியான வழி என்னதென்று நீ தேடி கண்டுபிடி. நாம் இருக்கும்போது மாத்திரமல்ல, நாம் இந்த பூமியை விட்டு மறைந்து போனாலும் உன் தேவனை உன் பிள்ளைகள் ஆழமாக பின்படுத்த வேண்டுமானால் அதற்கென்ன வழி என்பதை யோசி. ஒவ்வொரு காரியத்திற்கும் பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் மன்றாடி கொண்டிருந்தாயே, அதே போல உன் மகனுக்கும் உன் மகளுக்கும் ஜெபம் பண்ணு. அதே போல உன்னுடைய சந்ததிகள் தேவனுக்கென்று வைராகமாக இருக்கும்படியாக அநேக நேரங்களில் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் வெற்றி கண்டேன் என்று சொல்கிறாயே, அந்த நிலையை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்து. அப்போ ஒரு தேவனுக்கென்று ஒரு சந்ததியை நீ விட்டு போவார். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நம்மளுடைய பின்பற்றுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்மளுடைய பின்பற்றுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், இங்கே 8வது 9வது வாசிக்கிறேன். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து அந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக அவர் இருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் நம்மை அந்த மகா பெரிய ஒரு வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். வெளிச்சத்திற்குள்ளே நம்மை கொண்டு வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கிறது? எப்படிப்பட்ட சாட்சி சொல்கிறோம்? யோவான் இயேசுவோடு இருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், என் கண்ணால் கண்டேன், நான் தொட்டு பார்த்தேன், அந்த ஜீவ வார்த்தையை நான் தொட்டு பார்த்தேன், நான் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன்றாரு. இன்றைக்கு நம்முடைய சாட்சி, இயேசு குறித்த சாட்சி நம் குடும்பங்களிலே, நம் அயலகத்தார் மத்தியிலே, நம் குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட சாட்சியாகிறது? அந்த ஜீவனை குறித்து நான் சாட்சி கொடுக்கிறேன்றாரு. ஆனால் நம் தேவன் நம் சாட்சியற்றவர்களாய் வாழ்வதற்கு நம்மை அழைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. யோவானில் பார்க்குறேன், என்ன சொல்கிறேன், அந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உன்னையும் என்னையும் பிரகாசிப்பிக்கும்படியாக வந்த ஒளி தான் அது. ஏதோ நம்ம வந்துட்டோம். அநேகருடைய வாழ்க்கையில் என்ன பார்க்குறேன்னா, குடும்பங்களில் இந்த பிள்ளைகளை வளர்த்து அவங்க மேரேஜ் பண்ணி குழந்தைகளை பெற்று எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் இப்படியே ஒரு மிஷன்ஸ் மாதிரி, ஒரு மிஷன் லைஃப், வளர்றது, படிக்க வைக்கிறது, வேலைக்கு அனுப்புறது, கல்யாணம் பண்ணுறது, பேர பிள்ளைகளை பார்க்குறது, சந்தோஷப்படுறது, பேர பிள்ளைக்கு பேர் வைக்கிறது, இன்னும் அதுக்கு ஒவ்வொரு பருவத்தையும் இப்படி தான். ஆனால் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் அதற்காக தெரிந்து கொண்டார், அதற்காக தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை தேவனை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறியும்படியாக தேவன் உன்னை தெரிந்து கொண்ட சாட்சி நீங்கள்லாம் யார்? நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் என்னுடைய சாட்சிகள் என்று சொல்கிறார். அவர் சொல்லிட்டார். நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? நமக்கு தேவனை காண்பிக்கிறதான அந்த சாட்சி நமக்குள்ளே இருக்கிறதா? அருமையானவர்களே, நாம் நம்மை தாமே இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் 3 அங்கே 15வது வசனம் என்ன சொல்கிறது என்று பார்த்தா, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவர் உயர்த்தப்பட்டதனுடைய காரியம் என்ன? எந்த ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர் உயர்த்தப்பட்டார். இந்த ஆழமான சத்தியங்களை நாம் மறந்து போகிறதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எனக்காக உயர்த்தப்பட்ட நிலை இருக்கும்போது அதையும் நான் மறந்து போய் இந்த உலகத்தோடு அந்யன்யமாய் கடந்து போகிற காரியம் இருக்குதே, அங்கே தான் நாம் தேவனை விட்டு அங்கே தேவனை வெளிப்படுத்த முடியாமல் போகிறோம். காரணம் என்ன?
இந்த உலகத்தில் நாம் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொண்டு தேவனை வெளிப்படுத்த விரும்புகிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையே பெற்றுக்கொள்கிறதினாலே இயேசு தன்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு பிம்பம். அதற்காக அல்ல. ஆண்டவர் இதெல்லாம் அப்போவே சொல்லிட்டார். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பிம்பமாக யோசிக்கிறீங்க. தேவன் எனக்கு இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறார், இதெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாருன்னா இவ்வளோ ஆசீர்வாதம் ஆண்டவர் தான் ஏன் கொடுத்தது, இவ்வளோ ஆசீர்வாதம் சொல்ல முடியுமா? இத்தனை சகோதரர்களுக்கு என்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார் சொல்ல முடியுமா? எத்தனை ஆத்துமாக்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கிறீங்க? ஒரு ஆத்துமாவுக்கு தன்னோடு உலகத்தின் பாவத்தில் அடிமைதானத்தில் இருக்கிற ஒரு மனிதன் உன்னுடைய ஜெபத்தின் மூலமாய், உன்னுடைய பழக்க வழக்கத்தின் மூலமாய், உன்னுடைய பேச்சு ஆற்றல் மூலமாக ஒரு சகோதரன் தன்னுடைய பொல்லாத வழியை குறித்து வெக்கப்பட்டிருக்கிறானா? தேவ வார்த்தை உள்ளே போனால் தானே. நானெல்லாம் சுவிசேஷமே போயிட்டு கூப்பிட்டு போலாம் சொல்கிறது கிடையாது. ஒரு சகோதரனை வாலண்டியராக போய் கூப்பிட்டெல்லாம் சுவிசேஷம் சொல்கிறது கிடையாது. ஆனால் தேவனுக்கென்று உண்மையாக இருக்க கற்றுக்கொண்டா தேவன் உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கிறார். அதை என்னுடைய வாழ்க்கையில் ருசி பார்த்தேன். தேவனுக்கு எப்படி நான் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு பயம் வந்தது. இந்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர், இவர் உண்மை உள்ளவர், இதை நான் அறிந்து கொண்டேன். எனக்கு நிறைய நண்பர்கள் வாயை தொந்தாவே கெட்ட வார்த்தையில் தான் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட நண்பர்கள் ஸ்டார்டிங் அவங்க கூப்பிடுற என்னாண்ட கூப்பிட மாட்டாங்க, என்னாண்ட கொஞ்சம் யோசிப்பாங்க. எங்களுடைய குடும்பம் கொஞ்சம் அந்த இடத்துல படித்த குடும்பமாக இருக்கிறது. எங்கள் அப்பா மிலிட்ரி ஆகினால, ஆனால் அந்த கும்பலில் இருப்பேன். ஆனால் அவங்க ஃபஸ்ட் என்ன பேசும்போது உடனே இப்படி தான் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த கும்பலில் அதுதான் என் ஃப்ரெண்டு, அவங்க தான் என்னுடைய இது. ஆனால் ஆண்டவரை அறிஞ்சிக்கின பிற்பாடு எனக்கு பயம் வந்தது. இந்த இடத்துல நான் இருந்தால் இப்போ எனக்கு அறிவிக்கப்பட்ட இந்த சத்தியத்தை படி என்னால் வாழ முடியுமா? முடியவே முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அந்த இடத்தை விட்டு நான் வெளியே வரணும். அப்போது என்ன சொல்லுது வேதம்? நண்பர்களை வெறுக்க சொல்லிச்சா? வெறுக்க சொல்ல. உன்னை நீ காத்துக்கிறதுக்காக சில சூழ்நிலைகளிலிருந்து விலகி வாழ வேண்டும். நீ பரிசுத்தமான வாழ்க்கையில் எனக்கு சக்ஸஸே இல்லை, நானும் வாழ தான் விரும்புகிறேன், ஆனால் எனக்கு விடுதலை இல்லை. எப்படி விடுதலை வரும்? கரெக்டாக அந்த இடத்துல போய் உட்காந்துருது, கரெக்டாக அந்த மக்களோட போய் சேர்ந்துருது. இங்கே முடிஞ்சுதா நேராக போய் அங்கே போய் உட்காந்துரு. இங்கே முடிஞ்சுதா அங்கே நேராக போய் அவங்கள கூட வாடா போய் ஒரு ரவுண்ட்ஸ் போடலாம், வாடா ஒரு கட்டு போடலாம், வாடா இதை செய்யலாம் அதை செய்யலாம். எப்படி விடுதலை வரும்? பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, அந்த வார்த்தை உன்னுடைய பாவங்களை உணர்த்தும் போது, அதற்காக உன் ஆத்மாவில் நீ முயற்சிக்கிறதில்ல, மற்ற காரியங்களெல்லாம் முயற்சிக்கிற. ஒரு குவார்டர் பாட்டில் பெறணுன்றதுக்காக எவ்வளோ முயற்சிக்கு பண்ணுறான். மச்சான் என்னடா காசு இல்லைடா, எப்படியா தட்டுனுண்டா, அவராண்ட ட்ரை பண்ணாண்டா, இவராண்ட ட்ரை, எல்லாம் ட்ரை பண்ணுற. ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது, தேவனுடைய வசனங்கள் கொடுக்கப்படும் பொழுது, அந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை போடும் பொழுது, அதற்காக மட்டும் முயற்சி எடுக்க மாட்டேன். அவரே பரிசுத்தத்தை போடுவார். எப்பத்தமா போடுவார்? தூண்டிலே போடுவார், வலையை போட மாட்டார். தூண்டில போட்டால் எப்படித்தமா இருக்கும்? ரத்த கணமாக இருக்கும். ஐயா எவ்வளோ சொன்னீங்க ஐயா, நான் இந்த கேட்கல ஐயா, பயங்கரமாக வலிக்குது ஐயா, கிட்னி ஃபெயில் ஆக போகுது ஐயா. என்ன செய்யறது? நல்லா சொல்லும் போதே அந்த கிட்னி நல்லா இருந்திருக்குமே, நல்லா சொல்லும் போதே உனக்கு அந்த உள்ள இருக்கிற ஃபார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குமே, அன்னைக்கு கேட்கலையே. இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். வலி ட்ரிப்பு ஏறும், உடனே என்ன செய்யும்? இந்த பக்கம் ரத்தம் ஏறும், இந்த பக்கம் இறக்கணும், 2 புட்டி வைக்கணும். ஒருத்தன் என்னுடைய சொந்தக்காரர் எண்ணூரில், அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நபராண்ட ஃபோன் பண்ணி கேட்குறோம் எப்படி இருக்கிறான்னு. அவன் கத்துற சத்தத்தில் பக்கத்தில் இருக்கிறவன் பதில் கூட என் காதில் கேட்கல. அந்த வார்டு அப்படி அதை சொல்லிட்டார் டாக்டர்ஸ். அவன் அந்த அந்த பக்கத்தில் இருக்கிறவன் டாக்டரை போய் முறைக்கிறான். அவன் தம்பி, ஐயா என்ன இது ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க வந்தா இவன் இப்படி கத்துறானா, இவன் என்ன இப்படி துள்ளுறான் குதிக்கிறான், என்ன தான் பண்ணுறீங்கன்னு.
தம்பி இந்த காரியம் செய்யலைன்னா இவன் பாடியை நீ வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியாது. உயிரோடு தான் இருக்கிறான், கத்தி நிற்கிறான். டாக்டர் சொல்கிறது என்ன தெரியுமா? இந்த பாடியை இந்த இப்போ பாடின்ட்டார் அவர். ஸோ லாஸ்ட் டைம் அவன் கத்தி நிற்கிறது, நிற்க போது மூச்சு. இப்படி அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலன்னா இந்த பாடியை நீ கொண்டு போக முடியாது, வெடிச்சிடும். வெடிச்சிட்டு நீர் ஒன்றும் பண்ண முடியாது. எடு புடுங்கு கதறல். அந்த நேரத்தில் தான் நீ யோசிப்ப, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைகளே எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கதறணும். அந்த நிலைமையா வேணும், அந்த நிலைமையா வேணும். அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் அன்பு உள்ளவராக இருக்கிறார். உனக்கு எவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்துட்டார், எவ்வளோ தருணங்களை கொடுத்துன்னு வர்றாரு. எதற்காக? நம்ம ஒருபொழுதும் அந்த கோரமான காட்சியில் கொண்டு போய் நிறுத்தி பார்க்கறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நம்மளை சுகமாய் வாழ வைக்கவே அவர் உயர்த்தப்பட்டார். இந்த ஆழமான சத்தியத்தை விளங்கி கொள்ளாததுனாலே நம்ம நினைப்போம், நம்ம பெற்றவங்க தான் புள்ள எதிர்த்து பேசிட்டா அப்படியே ரொம்ப கோவப்பட்டுரும், ரொம்ப சினம் கொள்ளுவோம். என் பிள்ளைங்க மூலமா ஆண்டவர் எனக்கு இன்னும் ஆவிக்குரிய அநேக காரியங்களை கற்றுத்தரார். ஒரு கோவப்பட்டுட்டா பிள்ளைங்க கொஞ்சம் கீழ்ப்படினா ரொம்ப கோவம் வந்துடும். கோவப்பட்டு அவங்கள கரெக்ஷனெல்லாம் பண்ணிவிடுவேன். கொஞ்ச நேரம் நான் சோபாவில் உட்காந்து யோசிக்கும்போது ஆண்டவர் பேசுவார், உன் மகன் தப்பு பண்ணிட்ட ஒன்றும் இவ்வளோ கோவப்படுறியே, எத்தனை டைம் நானும் எனக்கு நீ தெரியாமல் இந்த மாதிரியெல்லாம் காரியம் பண்ணியிருக்கிறேன், அப்போ நான் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன்னு நான் அழுவேன். சாரி ஜீசஸ், என்னை மன்னிச்சிங்க. உண்மைதான், நான் எத்தனையோ முறை உன்னை தப்பு, என் புள்ள தப்பு பண்ணும்போது எனக்கு வேதனை ஆகுது. நான் தப்பு பண்ணும்போது உன் கண்ணீரை பார்க்காததுனால என் இருதயம் கடினமாயிடுச்சு. பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் உடைப்பார். உன் பிள்ளை தப்பு பண்ணால் உன்னை யோசித்துப்பார். ஆண்டவர் பார்க்க நீ எத்தனை தப்பு பண்ணியிருக்கிறேன்னு. அருமையானவர்களே, நம்மளுடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்குது? என்னை நான் காத்துக்கிறதுக்காக, என்னுடைய ஆவிக்குரிய என்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்றதுக்காக ஆண்டவர் வசனம் என்னைக்கு உடைக்கப்பட்டனோ அன்னைக்கு என்னை நான் பாதுகாத்துக்கிறதுக்காக பயந்து ஒரு நாளைக்கு 3 டைம் 4 டைம் ஜெபம் பண்ணுவேன். ஒரு பயப்படுகிற உலக பிரகாரமான மனுஷனை யோசிப்பான், இவன் என்ன இப்படி இருக்கிறான்னு. அந்த அளவுக்கு பயந்தேன். இது பரிசுத்தமுள்ள தெய்வம், இந்த தெய்வம் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. இனி நான் எப்படி வாழ்வேன் இந்த பூமியில்? இவ்வளோ நண்பர்கள் இருக்கிறாங்களே, காலையில் 4 மணிக்கு எழுந்துப்பேன். அதிகாலையில் தேடினா தேவனை கண்டடிவாங்கன்னு பைபிளில் போட்டுக்குதே, தேடுவோம். 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிவிட்டு உடனே பள்ளிக்கூடத்துக்கு டைம் ஆகிடும், +1 எழுந்துப்பேன். ஆண்டவரே ஸ்கூலுக்கு போகிறேன், என் ஃப்ரெண்டெல்லாம் இவ்வளோ கெட்ட ஃப்ரெண்ட்ஸு யாராவது பயங்கரமாக அங்கே என்னை இது பண்ணிவிடுவாங்களே, நான் எப்படி ஸ்கூலிடும் வேணாம், எனக்கு பரிசுத்தமாக வாழணும். உடனே 9 மணிக்கு போகிறதுக்கு முன்னாடி புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உடனே என்ன செய்வேன், உடனே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே ஸ்கூலுக்கு போகிறேன்பா, போகிற வழியிலலாம் செக்ஸு படமெல்லாம் ஒட்டி வச்சுருக்கிறான், நான் விபச்சாரக்காரன், நான் வேசிமாறேன், என் கண்ணு பார்த்துச்சுனாவே அசுத்தத்தில் விழுந்துடும், எப்படி நான் பரிசுத்தமாக வாழுது, எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்தமாக வாழணும்பா, எனக்கு அப்படி பள்ளிக்கூடம் போகிற வரையும் என்னோட வாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு புக்கு எடுத்துன்னு போவேன். வாஜியார் வரலன்னா பசங்க அட்டகாசம் எடுத்துக்கும் அங்கே உள்ளோ. அதனால் என்ன பண்ணுவேன், பசங்க பேசுகிற பேச்சு என் காதில் விழக்கூடாது. கையில் ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட்டு புக்கோட புக்காக வச்சு நிற்பேன். வாஜியார் வரலையா, நியூ டெஸ்ட்மெண்ட்டை பிரிடா, படி, புரியுதோ புரியலையோ யாருக்கு என்ன தெரியும், எத்தனை சர்ச்சுக்கு வந்தால் பைபிள் படித்தா புரியுமா? அது எய்ம் இல்லை. புரியுதுன்றது எய்ம் இல்லை. வேதத்தை படி, அதில் ஏதோ வார்த்தையில் வல்லமைக்குது, தேவன் வார்த்தையாக இருக்கிறார், அதில் வல்லமைக்குது, அந்த வல்லமை எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை தரும். படி, கண்ணை மூடிக்கின்னு. வாஜியார் வரலாம் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன். உடனே பக்கத்தில் இருக்கிறவனெல்லாம் பார்ப்பான் கொஞ்சம் நேரத்தில், டே என்னடா இவன் பள்ளிக்கூடத்தில் பைபிளை படிக்கிறான்னா பாஸ்டர் ஆகிட்டு போகிறானா, இவன் போதகர் ஆகிட்டு போகிறான்டான்ட்டு கொஞ்சம் கும்பல் அப்படியே பரியாசம் பண்ணோம். கொஞ்ச நேரம் பரியாசம் பண்ண போயிடுவான். எப்பா நீ எப்படியாவது போகடா, எவ்வா ஏன் பயம் எனக்கு அப்படின்ட்டு பைபிளை படிப்பேன். திரும்பி மதியானம் 1 மணிக்கு வருவேன் சாப்பாட்டுக்கு. பக்கத்துலேயே ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்துலேயே என்னுடைய வீடு. வந்தவனும், ஆண்டவரே மதியானம் வரையும் காத்துக்கிட்டீங்க, இன்னும் ஒரு ½ டே இருக்குது, எப்படின்னு தெரில. சாப்பிட்டேன், ஜெபம் பண்ணுவேன், திரும்பி போய் பள்ளியில் போய் உட்காருவேன். திரும்பி அதே மாதிரி அந்த 4 மணி வரையும் ஜாக்கிரதையாக கழிப்பேன். 4:30 மணி 5 மணிக்கு எனக்கு ரெகுலராக ஜெபிக்க ஊழியக்காரோடு ஜெபிக்கும்படியாக எனக்கு அந்த பழக்கம் வந்ததுனால அந்த நேரத்தில் ஜெபிக்க முடியாமையே இருக்க முடியாது.
எப்படி நம்ம ஆளுங்க தண்ணி அடிக்காமல் தள்ளாடுமோ கையெல்லாம் அந்த டைம் வந்தால் கேர் ஆகிடுமோ, அதே மாதிரி எனக்கு ஜெபத்தில் வந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஊழியக்காரோட ஒரு 4-5 மாதம் ஜெபத்தில் தரித்திருந்தேன். அவங்களுக்கு ஜெபிக்க பழக்கம் பண்ணால் இப்படி தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படுவோம். அவங்களோட இணையணும், இணைஞ்சு அவங்களோட பரிசுத்தமாக வளரணும்னா பரிசுத்தமுள்ள சகோதரரோடு இணையணும். அப்படியா இணைந்து ஜெபிக்க அந்த 4-5 மணிக்கெல்லாம் என்னால் ஜெபிக்கவே இருக்க முடியாது. உடனே முட்டி போட்டு வீட்டில் வந்து முகமெல்லாம் கழிக்கணும், ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து புக்கை படிப்பேன். இப்படி என்னைத்தானே நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வாஞ்சித்தேன ஒழிய என்னை ஒரு பெரிய போதகனாக இங்கே எடுத்துன்னு வந்து நிறுத்தும், நான் அநேகருக்கு உண்மை வெளிப்படுத்துகிற வல்லமையான சாட்சியாக இருக்கணும், இப்படி தான் இருந்தேன். அந்த வகுப்பில் பிசாசு பிடிச்ச ஒரு வாலிப பையன் தான். அவன் பார்த்தேன், இந்த பைபிளில் எவ்வளோ பிசாசை ஓட்டினார் இயேசு, இங்கே ஒருத்தங்கிறா சர்ச்சுக்கு வந்து அவனுக்கும் ஓட்டாமல் இருப்பார். எனக்கு சுவிசேஷமெல்லாம் சொல்ல தெரியாது. டேய் எங்கெங்கே போனேன், நான் இந்த மந்திரவாதியாண்ட போனேன், இந்த பிள்ளைக்காராண்ட போனேன், இந்த இடத்துல போனேன், அந்த இடத்துல போனேன், அங்கெல்லாம் போய் விடுதலை கட்சி தான் இல்லையா? அப்போ சர்ச்சுக்கு போய் பாடுறா. ஏன் சர்ச்சுக்கு வான்ற சொல்ல, சர்ச்சுக்கு போய் பாரு, அங்கே ஒரு வாட்டி சான்ஸ் கொடு, பைபிளில் இப்படி இருக்குன்னு. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார், விடுதலை பார்த்தார். அந்த இடத்துல ஒரு ஊழியமே இப்போ நடக்குது. அந்த கிராமத்தில் ரட்சிக்கப்பட்டார். 12ஆவதுல ஒரு சகோதரன் வந்தார். அவர் ஒரு தீவிரவாதமான ஜாதி ஒழிக்கணுன்ற கொள்கையில் இருந்தவர். அவரை பார்த்தார், பைபிள் பஷனுக்கு வந்தார், ஆர்குமெண்ட் பண்ணார், எல்லாம் பேசிட்டு கேட்டுட்டு பாக்கெட்டில் இருக்கிற ஒரு முருகர் ஃபோட்டோன்னு சொல்லக்கூடிய விக்கிரத்தின் ஃபோட்டோவை காமிச்சிட்டு, நீ எவ்வளோ தான் பேசினாலும் இந்த பார் என் ஃபோட்டோ, என்னுடைய தெய்வம் என் பர்சிலே இருக்குதுன்னு காமிச்சார். அவர் யாரும் இல்லை, அண்ணாமலைச்சேரியில் ஊழியக்காரராகிறாரு. அண்ணாமலைச்சேரியில் சர்ச்சு கட்டின ஊழியக்காரராகிறாரு. தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் வந்தார், திடீர்னு உள்ள வராதவர் வந்தவொன்னு என்ன செஞ்சார், அந்த யாரோ பசங்க புக்கெல்லாம் பஷனுக்கு இதை பார்த்து, சாட்சி புக்கு பஷனுக்கு இதை பார்த்துட்டு இந்த புக்கு பிரேம்குமார்துன்ட்டார். ஒன்று அவர் வந்தார், தம்பி இதிலெல்லாம் உனக்கு நம்பிக்கைக்குதா என்னார். அதாவது கிறிஸ்டின் புக்கை பச்சா ஸ்கூலில் மாட்டிக்கணுன்ற மாதிரி கேள்வி கேட்டார். அவர் கேட்டவுடனே, சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது சார்ண்ணே. எப்படி? எனக்கு நான் போயின்னு இருந்த பாதை தவறுன்னு எந்த கோவில்லையும் எனக்கு சொல்லலை. சர்ச்சுக்கு போனேன், அங்கே பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டேன், விடுதலையை பார்க்குறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு பேசிக்கினே வீட்டுக்கு வந்துட்டார். எந்த வீட்டுக்கு? மதியானம் 1 மணிக்கு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறேன், என் பின்னாடியே வராரு. அவர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு, என்னடா இது தமிழ் ஆசிரியர், பெரிய ஆசிரியர், என்ன சார்? அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து, தம்பி நான் கோபமாக பேசுகிறேன் ஸ்கூலில், அது தப்பாக நினச்சிக்காத, என் வீட்டில் பெரிய பிரச்சனை. எங்கள் வீட்டில் என் மனைவி திடீர்னு கோவப்பட்டு எல்லோரும் ரோட்டில் போகிறவங்கள அடிப்பா, கல்யாணம் ஆக வேண்டிய வயசு பொண்ணு இருக்கிறா, ரோட்டில் போகிறவங்களெல்லாம் அடிப்பா, என்னன்னே தெரியல, செய்வேன்ன்றாங்க, மந்திரன்றாங்கன்னு. நமக்கு என்ன தெரியும், புதுசாக சர்ச்சுக்கு வந்து சில மாதங்களில் இவ்வளோ பேர் கட்ட உடைக்கக்கூடிய ஆளை நம்ம, நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. தொட்டனான்ற ஒரு கேசட்டு மந்திரவாதி, அதை வச்சு நான் கேட்டுனுக்கிறேன், இந்தா கேசட்டு கேட்டுக்கோ, 40 நிமிஷங்குது நம்ம ஸ்கூலுக்கு கேட்டுன்னு. அவர் சாப்பிட்ற நேரத்தில் கேசட்டை போட்டுருவேன். முடிஞ்சவனும், தம்பி கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமான்னு அவரே கேட்பார். சரி முட்டி போடு, ஜெபம் பண்ணும். யாரை? ஸ்டூடெண்ட் ஆசிரியரை முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்படியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறாரு பார். எப்படி? நான் பைபிளை பற்றி டாக்டர் பட்டம் பெறதா? உண்மையாக இருக்க ஆசைப்பட்டேன். நீ உண்மையாக இருக்க ஆசைப்படு, உன் குடும்பத்தை முற்றிலுமாய் கர்த்தர் உன் பக்கமாக திருப்புவார். நீ உண்மையாக இருக்க ஆசைப்படு, அந்த இடத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, அதை முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன். அங்கே ஒரு டிரைவிங் பிடி கோச்சராக இருந்தேன். அந்த இடத்துல என்ன தெரியல, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்கிறாரு வார்த்தையை. நீ இப்போ தான் சொல்கிறதில்லைனாரு. ஊழியக்காரங்களுக்கு நான் டிரைவிங் பண்ணுறேன், பைபிள் கிளாஸ்க்கு ஊழியக்காரர் ரைட்டுன்னு போகிறேன், ராசத்த நேரம் ஊழியக்காரர்களோடு இருந்து பணிவிட பண்ணிக்கிறேன் சர்ச்சில், இல்லைங்களா? ஊழியக்காரர் பியூலா கார்டனுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க, பைபிள் கிளாஸ் விட்றேன், ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு பைபிள் கிளாஸ்க்கு எடுத்துன்னு போய் விட்றேன். நைட்டும் பகலுமா அவங்க எங்கெங்கே ஊழியத்துக்கு போகிறாங்களோ அவங்களா கூட நான் ட்ராவல் பண்ணுறேன். அப்புறம் என்ன ஊழியம்? ஆண்டவர் சொல்கிறாரு, பொய் சாக்கு போக்கு அப்படின்னாரு. என்னால் ரொம்ப நேரம் மன்றாட முடியல. சரி ஆண்டவர், எப்படி என்ன சொல்லணும்? நீ என்னை பற்றி சொல்லு. யார் கையில் சொல்லுவேன்? வண்டியில் எல்லாம் வாலிப பசங்க வருது, எல்லாம் நல்லா பணக்கார பசங்க, அதுவும் பயங்கரமாக ஜாதி வெறி பிடிச்சவங்க. கிறிஸ்டினை பற்றி சொன்னோம்னா அவனை தோலை உரிச்சிடுவானுங்க. அங்கே எப்படி சொல்கிறது? 2 நாளாக போராட்டம். அப்போ ஆண்டவரும் விட மாட்டுறாரு. என்னன்னு தெரியல. நான் டிரைவிங் பண்ணுறேன் ஆண்டவர், எப்படி சொல்ல முடியுன்றேன்.
என்னடா பக்கத்துக்கு ஆளுகள் கூட பேசுகிற மாதிரியே சொல்கிறானா, இவன் போய் சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிறவர் ஆண்டு பேசுகிற மாதிரியே சொல்லுகிறா. இதோ ஆண்டவர் பக்கத்தில் உட்கார வச்சுன்னு பேசுகிற மாதிரி. ஆவில் நீ தேவனுக்கு உண்மையாக இருந்து பாரு, ஆவியானவர் பேசுகிற காரியங்கள் உனக்குள்ளே வரும். சொல்கிறேன். உடனே அதுவும் சாக்கு போக்குன்றாரு. பிடி மாஸ்டர் இருந்ததுனால அந்த பிள்ளைகள் இடத்துல சொன்னேன், அம்மா என்ன நீங்கள் கேமெல்லாம் விளையாடிட்டு ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடுக்குறீங்களான்னாரு. டைம் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். சரிங்க. நான் எதுக்கும் பயப்படாதீங்க, வாழைப்பிள்ளைங்க எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. என் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் இயேசு செய்தார், அதை சொல்கிறதுக்காக தான் உங்களாண்டில் அந்த 5 நிமிஷம் கேட்குறேன். பயந்துடாதீங்கன்னு 5 நிமிஷம் டைம் ஒதுக்குனாங்க. ஒரு 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க வந்தாங்க. சாட்சியை சொன்னேன். பெல் அடிச்சிச்சு. அத்தை பிடி பீரியடில் கொஞ்சம் சொன்னேன். 2வது 3வது டைம் சொல்லும் போது ஒரு பொண்ணு லவ் லெட்டரெல்லாம் எடுத்துன்னு வந்து கையில் கொடுக்குறான். கையை நீட்டினேன். இதை பிடிங்க. நாங்கள் என்னத்த பிடிக்கணும்? கையை நீட்டினோனோ நிறைய லெட்ரு. என்னம்மா இது? லவ் லெட்டருங்க. எனக்கு நடுக்கமாகி போச்சு. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. இந்த மாதிரி கேட்டான நிலைமையில எடுத்துன்னு வந்து விட்டீங்களா ஆண்டவரே? இந்த பொண்ணு வாழைப்பில்லை, நான் லவ் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சுது. இந்த லெட்டரெல்லாம் எடுத்துன்னு வந்து இப்போ என் கையில் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது தெரியல. உடனே வாலிப பசங்களெல்லாம் கூட்டினேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணே. அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாங்க. எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். சில வருஷங்கள் அவளுக்கு புத்திமதி சொன்னேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு திருமணம் நியமிக்கப்பட்டது. வாழைப்பிள்ளை ஆகிய உனக்கு நான் புத்திமதி சொல்ல இனிமேல் ஆகாது. எனக்கு திருமணம் ஆகும்போது இனிமேல் கும்டுபிண்டில் ஒரு ஐயாகிறாரு, நீ சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்ட, இனிமேல் அற்புதத்தையும் அடையாளங்களையும் பாரு, அதுக்கப்புறம் நீயே வளரு அப்படின்ட்டு சகோதரன் மதிவானன் நடத்தக்கூடிய ப்ரேயரில் அனுப்பிச்சி விட்டேன். இப்போ அவள் தான் அங்கே அசிஸ்டண்ட் ஆகிறா. கல்யாணமாகி குழந்தைங்க எல்லாம் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நான் படிக்கும் போது இப்படியெல்லாம் வரணும்னு நினைக்கிறேன். ஒரு பயம், தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். நான் உயிர் இருக்கிற வரையிலும் என் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்துட்டு போனால் போதும். இந்த ஒரு ஏக்கம் சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. இந்த ஏக்கம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்தால் இந்த எல்லா கட்டும் உடையன்றேன். இந்த குப்பத்தில் எல்லா கட்டும் உடையன்றேன். சும்மா வந்து போகிறதில்ல அல்ல. என் தேவனுக்கு நான் உண்மையான ஒரு குடும்பத்தை கட்டணும். என் தேவனுக்கு என் குடும்பத்தில் நான் நிரூபிக்கணும், என் மகளுக்கு நிரூபிக்கணும், என் மகனுக்கு நிரூபிக்கணும். ஒரு ஏக்கம், தாகம். தேவ சமூகத்தில் மன்றாடு. ஆண்டவர் ஆரம்பத்தில் கொடுத்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாக அர்ப்பணி. தேவன் உனக்கும் எனக்கும் உதவி செய்வார். ஜெபம் பண்ணு. அன்புள்ள இயேசு சாமி, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். யோவான் உம்மை குறித்து சிப்பிடமாக சாட்சி சொன்னார். என் கண்ணார கண்டேன், நான் தொட்டேன், நான் தழுவினேன், அவைகளையே சாட்சியாக அறிவிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் எங்களுக்கு உம்முடைய கிருபையினால் எங்களை சந்தித்திருக்கிறீர். எங்களை தொட்ட விதம் ஒரு பயங்கரமான நிலைமையிலேருந்து எங்களை தூக்கி எடுத்தீர். எங்கள் உறவெல்லாம் வெறுத்துட்டாங்க. என் நண்பர்களெல்லாம் என்னை நெருங்க முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் உம்முடைய நாமத்தின் மித்தம் எனக்கு இறங்கினீங்க. உம்முடைய நாமத்தின் மித்தம் எனக்கு விடுதலை கொடுத்தீங்க. என் வியாதியிலிருந்து, என் பிசாசின் கட்டிலிருந்து, என்னுடைய பாவ சுபாவங்களிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக தொட்டீர், ஒவ்வொரு விதமாக விடுவித்திருக்கிறீர். அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யக்கூடாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மங்கி எறிகிற திரியாக மாற்றி போட்டேன். எனக்கு மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். உம்மை பிரகாசித்து காண்பிக்கக்கூடிய அர்ப்பணம் எனக்கு தாரும் ஆண்டவரே. பூமியில் ஒரே ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறீர். இன்னும் எவ்வளவு வருஷம்னு தெரியாது, எவ்வளோ ஆண்டுகள் என்று தெரியாது ஆண்டவரே. என் ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாக, இந்த மண் சரீரம் மண்ணிலே போட்டு புதைக்கிறதற்கு முன்பாக என் இயேசுவை வெளிப்படுத்துகிற கிருபைகளை எனக்கு தாரும். எனக்காக வாழ்ந்த, எனக்காக ஜீவனை விட்ட என் இயேசுவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை எனக்கு தாரும் அப்பா. ஒரு விசை உதவி செய்யும் ஆண்டவரே, ஒரு விசையாக உதவி செய்யும். நான் அநேகரை கெடுத்து போடுகிறவர்களாகிறபடிக்கு அநேகருடைய வாழ்க்கையானது பிரகாசிக்கும்படியான ஒரு சாட்சியாக என்னை எழுப்பும் ஐயா. எனக்கு உதவி செய்யும். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.